ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அப்பா முதலமைச்சர் இருக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது, இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடிஞ்சுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழைய முடி திமுக பாத்தீங்கன்னு பாத்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் ஒரு பாவங்க இந்த திமுக காரங்க ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பாஷா பாய் ரேஞ்சுக்கு பயங்கரமா பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. திமுகனா என்னன்னு தெரியுமா? கருணாநிதி ஸ்டாலின் இவங்களா எப்பேற்பட்ட தலைவர்கள் தெரியுமா? தாத்தா காலத்து திமுக என்னெல்லாம் பண்ணிருக்கு தெரியுமா? தேசிய கட்சிகளை எப்படிலாம் ஓட விட்டுருக்கு தெரியுமா? நாங்களாம் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அப்படின்ற மாதிரி திமுக அவங்களுடைய கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையாலேயே திமுகவுடைய லட்சணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து டம்மி பீஸு ஸ்டாலின், டம்மி முதல்வர் ஸ்டாலின், பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு பேசினதுக்கு இந்த ஊப்பீஸ்கள் கொத்தடிமைகள் துடிக்கிறானுங்க. எடப்பாடி மீது கேஸ போட்டு அவரு பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு கோர்ட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானுங்க. அடே ஊப்பீஸ்களா, உங்களுடைய கதறல்களை பார்க்கறதுக்கு உண்மையாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த திமுக காரங்க எவ்வளோ கேவலமா, எவ்வளோ அசிங்கமா, எவ்வளோ அருவருப்பா மற்ற கட்சி தலைவர்களை குறித்து பேசியிருக்காங்க. இப்போ மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக தலைவர்களை சாதாரணமா விமர்சனம் பண்ணா கூட இந்த ஊப்பீஸ்களால தாங்கிக்க முடியல. துடிக்கிறானுங்க, கதறி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க, ஒப்பாரி வச்சிட்டு இருக்கானுங்க. கடந்த தேர்தலில் தான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஆர் ராசா என்ன சொன்னாரு? கள்ள உறவில் பிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆனா இந்த தேர்தல்ல ஆர் ராசாவுடைய நிலைமை எப்படி இருக்கு? அதெல்லாம் பாதாளத்துல இருக்கு. திமுக அடுத்ததாக ஆர் ராசாவை என்ன பண்ணுன்னு தெரியாம ஆர் ராசா மூழ்கிட்டு இருக்காரு. திமுக எப்பேற்பட்டவர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க நாகரிகம் பத்திலாம் பேசுறாங்க. திமுக காரங்க நாகரிகம் பத்திலாம் பேசுறது ஓவர், ரொம்ப ரொம்ப ஓவர். அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அநாகரிகமா என்ன பேசிட்டாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை டம்மி பீஸ் முதல்வர்னு சொன்னாரு, பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு. உதயநிதி அவர்களை பார்த்து பால்டாயில் உடம்புக்கு ஆகாது தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதெல்லாம் அநாகரிகமா? இதெல்லாம் அநாகரிகமான வார்த்தைகளா? நீங்களாம் பேசாத பேச்சா? திமுக தலைவர்கள் பேசாத பேச்சா? இந்திரா காந்தி தமிழகத்துக்கு வரும்பொழுது அவர் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்ப அவங்க மண்டையில இருந்து ரத்தம்லாம் வந்தது. அந்த நேரத்துல கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியை பார்த்து என்ன சொன்னாரு? இந்திரா காந்திக்கு தலையில ரத்தம் வந்தது இல்லையா, அதுக்கு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? கருணாநிதி மட்டும் கிடையாது, ஸ்டாலின் ஐயா இருக்காரு இல்லையா, இவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் டெல்லிக்கு போகும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் அந்த இன்சிடென்ட் குறித்து எவ்வளவு கொச்சையா பேசினாரு. சசிகலா மற்றும் எடப்பாடி இவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. சசிகலா கால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுந்தாரு. அது குறித்து அதுக்கப்புறமாவும் உதயநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் பேசினாரு, எவ்வளவு அருவருப்பாலாம் பேசியிருந்தாரு. அவ்வளோ ஏங்க ஜெயலலிதா அம்மையார சட்டமன்றத்தில் சட்டசபையில வச்சு இந்த திமுக காரங்க என்ன பண்ணாங்க? காரை துப்புற மாதிரி தான் இந்த திமுகவின் வரலாறே இருக்கு. அரசியல் வரலாறே அவ்வளவு கேவலமா இருக்கு. அப்பேற்பட்ட வரலாறை வச்சிருக்கக்கூடிய திமுக காரங்க ஏதோ கவரிமான் பரம்பரை மாதிரி என்ன துடிக்கிறாங்க. திருட்டு, நயவஞ்சகம், ஏமாத்துறது, கட்ட பஞ்சாயத்து, ஊழல், இதெல்லாம் தானே திமுகவுடைய வரலாறு. இதானே திமுக. உங்க வரலாறு இப்படி இருக்கும் பொழுது ஊபிஸ்களா நீங்களாம் ஏன்டா வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கீங்க? எடப்பாடி பேசின பேச்சுக்கெல்லாம் ஏன்டா இப்படி குமுறி அழுதுட்டு இருக்கீங்க? திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார் இல்லையா, அவரு திமுக மற்றும் அதிமுக இவங்களுக்குள்ள நடந்த அந்த அரசியல் நிகழ்வுகள் குறித்து சிலதெல்லாம் பேசியிருக்காரு. அதில் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் போடுறேன் பாருங்க. வெறும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த வீடியோ. அதை பார்த்துட்டு வாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில போயிட்டு இருக்குது வார்த்தை போற அப்படி ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. கடந்த காலம் கொடுமையா பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு கொடுமை, மரணத்தை ஒப்பிட்டு பேசுறாங்க. இதை விட கொடுமையெல்லாம் திமுக எம்ஜிஆரை பத்தி பேசுறது. நீங்க ஏதோ இன்னைக்குதான் நீங்க பிறந்த பிறகுதான் வரலாறு வந்ததுன்னு பேசாதீங்க. 84 எம்ஜிஆர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது எம்ஜிஆர் செத்துட்டாரு, எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, நீங்க திமுக ஓட்டு போடுங்க, அவர் உயிரோட வந்தாலும் நாங்கள் ஆட்சியை கொடுத்துட்றோன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க திமுககாரங்க. அது தெரியுமா உங்களுக்கு? 84 டிசம்பரில். என்னங்க பேசுறீங்க? இது எதுவுமே புதுசு கிடையாதுங்க, எல்லாம் பழசு தாங்க. நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குது. அதனால ஏதோ இதுதான் இவங்க லட்சணம். கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாம, கூச்சமே இல்லாம எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி அது மூலியமா ஓட்டை வாங்கிட்டு நீங்களாம் நாகரிகம் பத்தி பேசலாமா? இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு நான் கூசல.
என்ன ஜென்மங்க நீங்களாம்? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் பயங்கர சூடா பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சிக்கு குழி தோண்டிட்டு நேரா தமிழகத்துக்கு வந்திருக்காரு. எதுக்கு? வேற எதுக்கு? திமுகவுக்கு குழி தோண்டதான். இங்க சைட்ல ஒரு வீடியோ போடுறேன், நான் பேசும்பொழுது அந்த வீடியோவும் அப்படியே பாருங்க. மோடியினுடைய ரோட் ஷோ வீடியோ தான் இது. ஏன்பா, குஜராத்தில் மோடிக்கு எப்பவுமே வரவேற்பு பயங்கரமா இருக்கும்பா. எல்லாருமே மோடியை பார்த்தாங்கன்னா ஆரவாரம் பண்ணுவாங்கப்பா, மோடிக்கு கை கொடுக்கணும் ஓடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைக்க போறீங்க. இது குஜராத் கிடையாது, தமிழகம். நம்ம தமிழகம். பாரத பிரதமர் மோடிக்கு இந்த அளவு வரவேற்பு தர்றது தமிழக மக்கள், குஜராத் மக்கள் கிடையாது, தமிழக மக்கள். யாரோ சொன்னாங்களே தமிழகத்துல பாஜகவை உள்ள விடமாட்டோம், பாஜக இங்க கால் ஊன்றாது, கால் ஊன்ற விடமாட்டோம்லாம் சொன்னாங்களே, அவங்களெல்லாம் பாத்தீங்க. ஆமா, அவங்களாம் எங்க போனானுங்க? ஒருவேளை கோமாக்கு போயிருப்பானுங்களோ? இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா அவனுங்க கோமாக்கு தான் போயிருப்பானுங்க. தேர்தலுக்கு இன்னும் முழுசா 8 நாள் கூட கிடையாது. ஆனால் நாளுக்கு நாள் தேர்தல் பிரச்சாரமானது சூடா பரபரப்பா போயிட்டே இருக்கு. தமிழகத்துல இதுதான் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சார காலம். அதனால தான் நம்முடைய பாரத பிரதமரே நேரடியாக தமிழகத்துக்கு வந்து என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு, ரோட் ஷோலாம் பண்ணிட்டு போயிருக்காரு. திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு. ஆனா காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸுடைய தலைவர்கள், முக்கியமா ராகுல் காந்தி தமிழகம் பக்கம் வரவே இல்லை. இந்த பக்கம் தலை வச்சு கூட அந்த ஆளு படுக்கவே இல்லை. கேரளா தேர்தலுக்கு வராரு, அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. ஆனா நம்ம பப்புஜி தமிழகம் பக்கம் வரவே இல்லை, வரல. திமுக கூட்டணி மற்றும் என்டிஏ கூட்டணி இவங்களுக்குள்ள போட்டியானது பயங்கரமா போயிட்டு இருக்கு, பீக்ல போயிட்டு இருக்கு. இந்த தேர்தலை நாம எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக திமுக பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி திமுக போயிட்டு இருக்கு. திமுக வேட்பாளர்கள் தமிழகத்தில் எந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் திமுகவினரை விரட்டி அடிக்கிறாங்க, லிட்ரலி விரட்டி அடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கடந்த 5 ஆண்டுகளாக செஞ்ச ஆட்சியின் லட்சணம் அப்படி. அதனால இதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்றதெல்லாம் வேஸ்ட். என்ன பண்ணாலும் நமக்கு ஆதரவாக யாரும் இங்க வரவே இல்லை, நமக்கு ஃபேவரா கிரவுண்ட் இல்லவே இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பழைய மாதிரி மத்திய அரசையும் பாஜகவையும், பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் திமுக கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு உருப்படியா ஆட்சி பண்ண வக்கு இல்ல, தோல்வி பயத்துல மறுபடியும் பழைய மாதிரி பாஜகவை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவுக்கு எதிரான பேய் கதைகளை உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் அந்த விவகாரம் குறித்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நித்தியோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஜெராக்ஸ் பேப்பர்லாம் எடுத்து கொளுத்தி போட்டு பயங்கரமான நாடகங்கள்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க இவரு சீரியஸா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர் பார்லிமெண்ட்ல என்ன தெரியுமா பண்றாரு? திமுக காரங்களை வச்சு செய்யறாரு. அதுவும் சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்காரு பாருங்க, அவரு திமுக எம்பி டிஆர் பாலுவை சதைச்சு விட்டாரு, பங்கமா கலாச்சி விட்டாரு. ஃபர்ஸ்ட் டிஆர் பாலு வாங்கின பல்ப், பார்லிமெண்ட்ல வாங்கின பல்பை பார்த்துட்டு வாங்க. My leader in Salem rally, he has hoisted the black flag and at the same time he has burnt to ashes the bill proposed by the उन्होंने government. काला झंडा दिखाया, पीला झंडा दिखाया, इससे Sir, सदन से क्या लेना देना? दिखाते रहो झंडे. So actually, at the same time, you would like to clarify. அதாவது நம்ம டிஆர் பால் அவர்கள் என்ன சொல்றாரு, எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாரு, கருப்பு கொடி ஏந்தி போராட்டம்லாம் பண்றாரு. இந்த ஜெராக்ஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு அவர் அங்க அந்த பேப்பரை எரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக அங்க பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு எதிரான அரசியலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, நாங்க அவருக்கு ஆதரவாக நிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் திரு டிஆர் பால் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஓம் பிர்லா என்ன சொல்கிறாரு, உங்க தலைவர் கருப்பு கொடி ஏத்துனா என்ன, சிவப்பு கொடி ஏத்துனா என்ன, நீல கொடி ஏத்துனா எந்த கலர் கொடி ஏத்துனா எங்களுக்கு என்ன, அவங்க அங்க பண்ற காமெடிகளுக்கும் இங்க பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய இந்த விவகாரங்களுக்கும் என்ன சம்மதம் இருக்கு அப்படின்ற மாதிரி முச்சு விட்டாரு. ஒரே வார்த்தையில திமுகவுடைய நாடகத்தை முச்சு விட்டாரு. இதை தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத காட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. जी मैं लाइटर में मैं जरूर कहना चाहूंगा, हर एक के अपने राजनीतिक कारण होते हैं और पराजय का डर जरा हैरान करने वाला होता है, लेकिन अपने यहाँ जब कोई भी शुभ काम होता है उसको नजर न लग जाए, इसलिए काला टीका लगाने की परंपरा है. मैं आपका धन्यवाद करता हूं काला टीका लगाने के लिए. बहुत बहुत धन्यवाद.
அதாவது நம்மளுடைய மோடிஜி என்ன சொல்றாரு, இவர் எவ்வளோ நக்கல் பாருங்க. அங்க திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கருப்பு சட்டெல்லாம் போட்டு இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் திமுக காரங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடியை கையில் வச்சுக்கிட்டு அந்த டீலிமிட்டேஷன் பேப்பர், அந்த ஜெராக்ஸ் பேப்பரெல்லாம் கொளுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஆள் என்ன சொல்றாரு, எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுதும் கருப்பு கலர்ல மை வைப்பாங்க இல்லையா, திருஷ்டி பொட்டு வைப்பாங்க இல்லையா, அதை மாதிரி இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதாவது திமுக காரங்களா பார்த்து நீங்களா திருஷ்டி பொட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க தமிழகத்துல கருப்பு அப்படின்னா அது திகாக்கு தான் சொந்தம், திமுகவுக்கு தான் சொந்தம், எதிர்ப்பை குறிக்கிறது தான் கருப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கருப்புக்கு அது மட்டும் மீனிங் கிடையாது. இங்க சபரிமலைக்கு போனாலும் கருப்பு தான் போடுவாங்க. அதே மாதிரி திருஷ்டி பொட்டு வைக்கணும் அப்படின்னாலும் அது கருப்பு மைய தான் வைப்பாங்க. இந்த திமுக காரங்களை நம்முடைய மோடிஜி திருஷ்டி பொட்டுன்னு சொல்லிட்டாரு. ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா இது மாதிரி திருஷ்டி பொட்டுலாம் வைப்பாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு திருஷ்டி பொட்டாக நீங்க இது மாதிரி கருப்பு சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மோடிஜி பார்லிமெண்ட்ல வச்சு ஒட்டுமொத்த திமுக கோஷ்டியுமே சதைச்சு விட்டாரு. ஓகே, இப்போ நாம மோடியின் ரோட் ஷோ பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். மோடி அவர்களுடைய ரோட் ஷோக்காக தமிழக பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி சரி பார்த்துட்டு இருந்தாங்க. மோடி வந்ததுக்கு அப்புறமா நேரடியாக அங்கிருந்த மக்களை நம்முடைய மோடிஜி இறங்கி நடந்து போயிட்டு கையெல்லாம் கொடுத்து இன்டராக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே மனுஷன் நடந்து போயிட்டு எல்லாருமே விசாரிச்சுட்டும் இருந்தாரு. அப்போ தூரத்துல அண்ணாமலை இருந்திருக்காரு. நம்முடைய மோடிஜி அண்ணாமலையை பார்த்து, ஏன்பா அண்ணாமலை இங்க வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்து வச்சு ஒன்னா நடந்து போயிருக்காங்க. அண்ணாமலைக்கு இப்போ பெரிய அளவில் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், அவர் மாநில தலைவராக இல்லாமல் இருக்கலாம். பட் பாஜக மேலிடம் அண்ணாமலை மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது சாதாரணமானது கிடையாது. பல பேருக்கு அண்ணாமலைக்கு தரக்கூடிய இந்த முக்கியத்துவம்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் வயிறு எரிஞ்சிருக்கும். நோ ப்ராப்ளம், உங்களுடைய வயிற்றெரிச்சல் அவரை ஒன்றும் பண்ணாது. நம்ம மோடிஜி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்களாம் ஒன்றா நின்று டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி, எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து அண்ணாமலை அவர்களை நோக்கி அண்ணாமலை 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 அண்ணாமலைன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது மோடி அங்கே இருக்காரு, இருந்தாலும் அங்கே சென்டர் ஃபிகராக அண்ணாமலை தான் இருந்திருக்காரு. அண்ணாமலை தான் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு எல்லாருமே அங்கே கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், மோடி, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே ஒன்னா ஒற்றுமையா ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா ஜாலியா எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரேலிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள் இவங்கெல்லாம் இங்க அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கும் நயினாரனுக்கும் ஆகாது, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஆகாது, பாருங்க அவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன அவதூறுகள் பரப்பினாலும் சரி, எவ்வளவு ஃபேக் நியூஸ்களை பரப்பினாலும் சரி, என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை உடைக்கவே முடியாது. ரைட்டு, கொஞ்சம் நம்ம எலெக்ஷனை பத்தி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம்ல 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் பாஜக தான் நிற்க போகிறாங்க. ஸோ நாம் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போகலாம். கிரவுண்டில் நாம் இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம். சாதாரண பொதுக்கூட்டமாக இல்லாமல் நாம் ஒரு ரோட் ஷோவாக பண்ணலாம். அந்த ரோட் ஷோவுக்கு பிரதமரை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதை பண்ணவும் செஞ்சிட்டாங்க. இதை மாதிரி ரோட் ஷோ பண்ணாதான் அங்கே இருக்கிற பப்ளிக் கிட்ட நாம் நேரடியாக ரீச் ஆக முடியும், ஈஸியாக ரீச் ஆக முடியும். மக்கள் பாரத பிரதமரை பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாஜக பக்கம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிருக்காங்க. அவங்க நினச்சது உண்மைதான். அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக மோடி கன்னியாகுமரிக்கு வர போகிறாரு, இங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, ரோட் ஷோலாம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது பாஜக காரங்க கிடையாது, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க தான் மோடியை பார்க்க வந்த கூட்டத்தில் 90% பேர் சாதாரண பொதுமக்கள். அந்த சாதாரண பொதுமக்கள் கூட எதிர்கட்சிக்காரங்களும் இருந்திருக்காங்க. மோடியை பார்க்கணுன்ற அந்த ஒரு கிரேஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரேஸ் பொதுமக்களையும் தாண்டி எதிர்கட்சிக்காரங்களுக்கும் இருந்திருக்கு. பாரத பிரதமர் மோடியே நேரடியாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. பொதுமக்களுக்கு அது கவன ஈர்ப்பா இருக்கும். அதையும் தாண்டி தொண்டர்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கும், ஒரு பூஸ்டை அது கொடுத்துருக்கும். உட்கட்சி பூசல் அப்படின்றது கண்டிப்பா எல்லா கட்சியிலுமே இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். அந்த நேரத்தில் இதை மாதிரி அந்த கட்சியுடைய பெருந்தலைவர்கள் வரும்பொழுது அது எல்லாமே தவிடுபடி ஆயிடும். அது மாதிரி தான் இப்போ மோடியின் வருகையால
இங்க இருந்த உட்கட்சி பூசல்கள் எல்லாமே போயிருக்கு. வெறும் சிங்கிள் விசிட்ல மனுஷன் அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த ரோட் ஷோல பாரத பிரதமர் மோடி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்தின் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் சிங்கம் அண்ணாமலை அவர்கள்னு ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. கூடவே அங்க நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அவங்களும் இந்த ரோட் ஷோல கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரோட் ஷோவே திருவிழா கோலமா இருந்திருக்கு. ஊரே சும்மா ஜக 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 ஜகன்னு இருந்திருக்கு. கிரவுண்ட்ல அந்த ஏரியா பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. பயங்கர பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. ஆனாலும் ஒரு 2-3 தொகுதிகளில் கடும் போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதனாலேயே அந்த குறிப்பிட்ட இடத்துல நம்முடைய மோடி அவர்கள் நடந்தே போயிருக்காரு. அந்த தொகுதியில நடந்து போய் மக்களை சந்திச்சிருக்காரு. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே, எல்லா தலைவர்களுமே ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமாக, கூட்டு குடும்பமாக நின்று தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது கிரவுண்ட்ல பயங்கரமான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்திருக்கு. உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் பாருங்க. அவங்க எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், தமிழக மக்கள் தான். அவங்க மோடியை எப்படி பார்க்குறாங்க பாருங்க, கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. நம்ம மோடியினுடைய கன்னியாகுமரி விசிட் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் ரோட் ஷோக்காக மட்டும் கிடையாது. அங்க பல நலத்திட்டங்களையும் மோடிஜி மக்களுக்காக கொடுத்திருக்காரு. தேசிய நெடுஞ்சாலை வழித்தடங்களை மேம்படுத்துதல், நாகர்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பயனளிக்கும் வகையில் ரயில்வே உள்கட்டமைப்பு விரிவுபடுத்துதல், நவீனமயமாக்குதல் மற்றும் மின்மயமாக்கும் திட்டங்கள், பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனாவின் கீழ் மீனவர்களுக்கான திட்டங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதுக்கப்புறம் மீனவர்களை பாதுகாக்கவும் அவங்களுடைய பிசினஸை மேம்படுத்தவும் அதுக்கான திட்டங்கள், கடலோர பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகள், அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாறை நினைவகம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை சுற்றியுள்ள சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு சுகாதார காப்பீட்டு வசதியை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதை செயல்படுத்துறது. நெக்ஸ்ட் பிரதம மந்திரி கிசான் திட்டம் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் பிற மத்திய நலத்திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நேரடி பண பரிமாற்றங்கள், ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீட்டு வசதி, கிராமப்புற மின்மயமாக்கல் மற்றும் சுகாதார வசதிகளை விரிவுபடுத்துதல், இது மாதிரியான விஷயங்களும் நம்முடைய மோடிஜி கொடுத்திருக்காரு. இந்த நலத்திட்டங்களையும் வாரி வழங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சி எல்லா மாநிலத்தையுமே ஒரே பார்வையோடு பார்த்தாங்களானா கிடையாது. முக்கியமாக சவுத்தை இந்த காங்கிரஸ்காரனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க. இங்கே மக்கள் எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை இந்த காங்கிரஸ்காரனுங்க எடுத்ததே கிடையாது. ஆனால் பாரத பிரதமராக மோடி வந்ததுக்கு அப்புறமா, மத்தியில் பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்குமே ஈவனான திட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாநிலத்தில் இருந்தால் இன்னொரு மாநிலத்தில் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கும். அந்த கோடியில் என்ன தராங்களோ அதே தான் இந்த கோடியிலும் தருவாங்க. எல்லாருக்குமே ஈவனா எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க இது எல்லாருக்குமான ஆட்சின்னு. பட் அதை நடைமுறைப்படுத்தினது, செயல்படுத்தினது மோடி தான், பாஜக தான். கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு இல்லையா, அது டவுன் சவுத்தில் லாஸ்ட்ல இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் தேசிய அடையாளமாக கன்னியாகுமரி மாறி இருக்கு. உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே மேம்படுத்தப்பட்டிருக்கு. சுற்றுலா ஸ்தலங்கள் எல்லாமே கிளீன் பண்ணப்பட்டிருக்கு, மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பெரிய சிட்டி, பயங்கரமா இன்கம் தரக்கூடிய ஒரு பெரிய சிட்டியை ஒரு அரசு எப்படிலாம் ட்ரீட் பண்ணுமோ அதே அளவுக்கு கன்னியாகுமரியை நம்முடைய மத்திய அரசு ட்ரீட் பண்ணியிருக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை பண்ண போகுது. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவும் இருக்க போகுது பாருங்க. எழுதி வேணா வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன்ல கன்னியாகுமரியில் வரக்கூடிய மாற்றம் இருக்கு இல்லையா, அது சாதாரண மாற்றமா இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க.